அனைவருக்கும் வணக்கம். இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது வெண்பூசணி பிசிஓடி பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமிர்தம். அது எப்படி அப்படிங்கிறதான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இயற்கையானதா செயற்கையானதா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய டாபிக் இதிகாச காலங்கள்லேயே போயிருக்கு. ஆனால் பெண்களுடைய கூந்தலினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் எந்த ஷாம்பூஸும் யூஸ் பண்ணல, சீகக்காயை தான் யூஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சிறுவயது பருவத்தில் இருக்கும் பொழுது சீகக்காயை நைட்டே ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அதோட வெந்தயம், நைட்டே வெந்தயத்தையும் ஊற வச்சுருவாங்க. அதோட வெந்தயமும் சீகக்காயும் ஊற வச்சதை எடுத்து காலையில் நம்ம சாப்பாடு வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கஞ்சியை எடுத்து அதில் ஆட்டி அந்த சீகக்காயை பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை ஹேருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போது சீகக்காய் நல்ல கூந்தலினுடைய அழுக்கை முழுமையாக எடுக்கிறதுக்கும், வெந்தயம் உங்களுக்கு தெரியும் நமக்கு டேண்ட்ரஃப் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அந்த அரிசியோடைய நம்ம வேக வச்சு சாப்பாட்டு வேக வச்சு அந்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கஞ்சி ஒரு நல்ல கிளென்சர், கூடவே பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. என் பாட்டியும் அதை தான் சின்ன வயசில் பயன்படுத்தினாங்க. அப்போது அந்த மாதிரி பயன்படுத்தின நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமான ஒரு முடி வளர்ச்சியோடு இருந்தாங்க. அவங்களுக்கு முடி கொட்டுறது, முடி கட் ஆகிறது, அதே மாதிரி முடி வளர மாட்டேங்குது, இப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ நம்ம முன்னோர்கள் கூந்தலுக்காக எந்த ஷாம்பூஸும் யூஸ் பண்ணலை. அவங்க யூஸ் பண்ணது ஷீக்காயும் அரப்பும் தான். ஸோ அந்த சீகக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது அவர்களுடைய கூந்தலினுடைய ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருந்தது. அந்த மரபை நம்ம இன்றைக்கி மறந்துட்டு ஷாம்பூஸ் நிறையா யூஸ் பண்ணுறதுனால தான், இந்த கெமிக்கல்ஸ்னால தான் நம்ம முடி நிறையா கொட்டுதா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வெண்பூசணி PCOD PCOS பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமிர்தம். என்ன காரணம் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெண்பூசணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ கலோரி டயட். கிட்டத்தட்ட 96% அதில் தண்ணி தாங்க இருக்குது. அப்போது வெரி லோ கலோரி டயட் ஒன்று. ரெண்டாவது, அதனுடைய சர்க்கரை ரத்தத்தில் வேகமாக அதிகரிக்கக்கூடிய திறன் இருக்கு இல்லையா, கிளைசமிக் இண்டெக்ஸ், அது மிக மிக குறைவு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகம், அதில் தண்ணி கண்டென்ட் ரொம்ப அதிகம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜிங்க் சத்தும் அதில் ரொம்ப அதிகம். இது எல்லா நன்மைகளும் அதில் இருக்கிறதுனால தான் அது ஒரு அமிர்தமாக நம்ம சொல்கிறோம். PCOD PCOS பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இது பயன்படுது, என்ன அறிவியல் ஆராய்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது உங்கள் உடலில் சுரக்கக்கூடிய இன்சுலினை உங்கள் செல்கள் கிரகிச்சிக்க மறுக்குது, கிரகிச்சிக்க முடியலை, கிரகிக்கக்கூடிய தன்மை தடுக்கப்படுது அப்படிங்கிறத தான் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஏன் கிரகிக்கணும், நீங்கள் சாப்பிட்ட உணவு குளுக்கோஸாக மாறுது, அந்த இன்சுலின் கணையத்திலேருந்து சுரக்குது, இந்த குளுக்கோஸும் இன்சுலினும் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அப்படி அந்த குளுக்கோஸும் இன்சுலினும் சேர மறுக்கும் பட்சத்தில் நீங்கள் சாப்பிட்ட உணவுலேருந்து கிடைச்ச குளுக்கோஸ் எல்லாமே கொழுப்பாக மாறும். அது தொப்பை, வயிறு, இடுப்பு சுற்றி ஃபேட்டான கொழுப்பு படிவமாக அமர ஆரம்பிக்கும். இதனால தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உடல் எடை கூடுறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 90% நார்ச்சத்தும் தண்ணிச்சத்தும் இருக்கக்கூடிய வெண்பூசணி எடுக்கும் பொழுது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரெண்டாவது காரணம், உடல் எடையை குறைக்கிறது. ஓவராலாகவே உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு அது மிகுந்த சப்போர்ட்டாக இருக்குது. என்ன காரணம்னா, அது ஒரு செட்டைட்டி அப்படிங்கிற ஃபீல் கொடுத்துரும். உதாரணத்துக்கு நீங்கள் வெண்பூசணியை ஒரு மோரோடு சேர்த்து ஒரு பானமாக எடுக்கிறீங்க அல்லது ஒரு சாலடாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபில்லிங் கொடுத்துரும். அப்போது வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்கிடும். அதாவது லெப்டின் ஹார்மோனை சீராக சுரக்கிறதுக்கும்
கிரில்லினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தீங்கன்னா வெண்பூசணிக்கு இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கரோட்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் தான் எல்லா நோய்களுக்குமே காரணமாக சொல்கிறோம். அப்போது அந்த உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை, குறிப்பாக வந்து இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா வெண்பூசணியில் இருக்கக்கூடிய கரோட்டின்ஸ்க்கு வந்து இருக்கிறதாக சொல்லப்படுது. அடுத்த நாலாவது விஷயம், வெண்பூசணியில் வந்து நிறைய மெக்னீஷியம் சத்தும் ஜிங்க் சத்தும் இருக்குது. ஜிங்க் சத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து DHT அப்படிங்கிற ஹார்மோன், டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் கூடுறதுனால ஃப்ரண்ட் ஹெடட் பால்னஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஆண்களை போலவே முன்னேற்றி பகுதியில் வழுக்கை விழக்கூடிய தன்மை, தேவையற்ற முகத்தில் ஏற்படக்கூடிய முடி வளர்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உருவாகிறதுக்கான காரணம் ஜிங்க் சத்து குறைபாடு தான். அப்போது நம்ம வெண்பூசணியை அதனுடைய விதைகளோடு சேர்த்து எடுக்கும் பொழுது அந்த ஜிங்க் சத்து குறைபாட்டை வந்து நம்மளால் சரி செய்ய முடியும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் சத்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது, நல்ல தூக்கம் வரத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது, தேவையில்லாத ஃபேட் டெபோசிஷனை குறைக்கிறதுக்கும் அது சப்போர்ட் செய்யக்கூடியதாக இருக்குது. அடுத்த அஞ்சாவது விஷயம், அதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அது வந்து ஹார்மோன்கள் சீராக சுரக்கிறதுக்கும் ப்ராப்பராக ஓவிலேஷன் நடக்கிறதுக்கும். இன்றைக்கி PCOSனாலே ஓவிலேஷன் நடக்கலை, கருமுட்டை வெளிப்படலை, கருமுட்டை வளருது ஆனால் வெடிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தானே அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு அமிலம் குறைவாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. அந்த டெஃபிஷியன்சியை நம்ம வெண்பூசணி விதையோடு சேர்த்து எடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இத்துணை நன்மைகள் PCOS பேஷண்ட்ஸ்க்கு வெண்பூசணி எடுக்கும் பொழுது கிடைக்குது. ஆனால் அது எப்படி எடுத்துக்கிறது, எடுக்கும் பொழுது எங்களுக்கு சளி பிடிச்சிருமே அப்படிங்கிறவங்க காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறத தவிர்த்துட்டு ஒரு 11 o'clock போல் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கலாம், வெறும்னே வெண்பூசணியை வந்து அந்த விதையோடு சேர்த்து, தோல் மட்டும் சீவிட்டு விதையோடு சேர்த்து அரைச்சி கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு குடிக்கலாம். இது ஒரு பானமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தோல் சீவிட்டு விதையோடு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நல்ல மோர், கடைஞ்ச மோர், தயிர் கிடையாது, மோரை நல்லா கடைஞ்சிட்டு அதை வந்து கொழுப்பெடுத்த மோரை வந்து இந்த வெண்பூசணி ஜூஸோடு சேர்த்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் வந்து டயட்டுக்கு டைரெக்டாகவே மாற்றாக நாங்கள் வெண்பூசணியை யூஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக சன்ன லவங்க பட்டை பொடி அது மேலே தூவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறையும், உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறையும், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது, உங்கள் தோல் மிருதுவாக இருக்கும், உங்கள் தேவையற்ற முடி வளர்ச்சி ஈஸியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நல்ல தூக்கம் வரும், நல்ல கருமுட்டையோட வளர்ச்சி இருக்கும், ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், நல்ல வெயிட் லாஸும் உங்களால் அட்டைன் பண்ண முடியும். அப்போது வெண்பூசணி அப்படிங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறை பெண்களுக்கு ஒரு நல்ல அமிர்தமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிட்ருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.